ஹாய். அதாவது நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இது வந்து ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. என்னோடய ஓன் பர்ச்சேஸ் தான். என்னடா இவ்வளோ பெரிய பார்சல் எடுக்கிறேனேன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டு க்ரியேட் ஆகலாம். ஆமாங்க, விஷயம் அந்த மாதிரி தான், ரொம்ப பெருசு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் இல்லை, மொத்தம் 2 அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்சல் தான். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பெருசு. பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ராடக்ட்டும் அந்தளவுக்கு வெயிட்டான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் தம்ப்ளைனை பார்த்து கெஸ் பண்ணியிருப்பீங்க என்னன்ட்டு. இருந்தாலும் வாங்க எல்லாமே டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் தேவைப்பட்டால் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்சல் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து வெயிட் அதிகமாக இருக்கேன் இல்லையா, ஸோ அதை அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். வெயிட் ஏறுறேனா குறையிறேனா, எவ்வளோ வெயிட்டில் மெயின்டைன் ஆகிறேன் அப்படிங்கிறத வந்து வெயிட் அதிகமாகறேன்னு தெரிஞ்சால் நம்ம அந்த ஹெல்த் கான்ஷியஸில் வந்து ஐயோ வெயிட் அதிகமாகிறமேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுட் கண்ட்ரோல் பண்ணுவோம், டயட் இருப்போம், எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த வெயிட்டு போடுற மிஷின் தான் பார்த்துட்டிங்கன்னா வாங்கியிருந்தேன். ஸோ உண்மையுமே ப்ராடக்ட் அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஒர்க் ஆகுறதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணல, ஏன்னா அதுக்கு டைம் இன்னும் அதிகமாக போயிட்டுருக்கு, வீடியோ பெருசாக இருக்குதுன்ட்டு. ஏன்னா 2வது ப்ராடக்ட் பெருசு, ஸோ அதை பற்றி நல்லா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அதை வந்து வெயிட் போடுறதெல்லாம் நான் உங்கள்கிட்ட காட்டல. அப்புறம் 2வது ப்ராடக்ட் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வைப்ரேட்டிங் பிளேட். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதோட மேனுவல் புக் இருந்தது. 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா இதோ நம்ம மெயின் மேட்ரு வைப்ரேட்டிங் பிளேட் மிஷின். இந்த மிஷின் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் பே பண்ணி வாங்குறதுக்கு, நிறைய எக்யூப்மெண்ட் வாங்கி இடத்த அடைக்கிறதுக்கு இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம்பிள் சொல்யூஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வெயிட் லாஸ்க்கு. வாங்க இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட என்ன வந்துச்சுன்னா 2 ஹேண்டில் இருக்கக்கூடிய ரோப், 2 ரோப் வந்துருக்கு. இது வந்து எதுக்கு அப்படிங்கிறத அதையும் வந்து பின்னாடி சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்திருந்தது. 3வது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரிமோட். அதாவது இது வந்து நம்ம கையில் வச்சுட்டு ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். அந்த மிஷினை வந்து ஏறி நின்று நம்ம ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கிறதுக்காக அந்த ரிமோட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த கேபிள் நம்ம மிஷினில் இருந்து கனெக்ட் பண்ணி ப்ளக் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த சாக்கெட்டில் வந்து ஒரு பின் கூட மிஸ் ஆகிருந்தது. ஸோ இந்த வந்த மொத்த ப்ராடக்ட்லேயே இந்த ஒரே ஒரு இது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் நாட் ஓகேவாக தோணுச்சு. ஏன்னா கேபிளோட லென்த்தாக இருக்கட்டும், அது வந்து பின்னு மிஸ் ஆகிருந்ததாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம். ஸோ மற்றபடி மீதி எல்லாமே ஓகேன்னு தான் நான் சொல்வேன். இங்கே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கேன், என் தொப்பை எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் நான் இந்த ஒரு ப்ராடக்டை மெயினாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இந்த மிஷின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் தரையில் வச்சுட்டிங்கன்னா இந்த மவுத் இருக்குது பாருங்கள், இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா அந்த கிரவுண்ட் அதாவது சர்ஃபேஸோடு நல்லா லாக் ஆகிக்கும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வைப்ரேட் ஆகாது, நகராது. அப்படியே ஒன்ஸ் வச்சோம்னா நல்ல க்ரிப்பாக பிடிச்சிக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வச்சு எடுத்து காட்டிருக்கேன். ஓகே, அடுத்து இந்த பின் இருக்கு இல்லையா, அதோட ஒரு பாயிண்ட்டை வந்து மிஷினில் கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பாயிண்ட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ளக் பாயிண்டில் நார்மலாக எப்போதும் போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளக் பாயிண்டில் கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து எனக்கு என்னென்னா கேபிளோட லென்த்து பத்தலை. ஸோ அதனால் ப்ளக் பாயிண்ட் பக்கத்துலேயே நின்று செவுத்தை ஒட்டியே நின்று பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் தொலைவி பிடிச்சி இதே கேபிள் இருந்துச்சா எடுத்து போட்டுட்டு அது கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 1 வீக்காக நான் அந்த மிஷின் யூஸ் பண்ணிட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எடுத்து 1 வீக் ஆச்சு. நம்ம ஸ்விட்சை போட்டோன்னே அந்த கீழே ரெட் கலர் லைட் எரியுது இல்லையா, அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணணும். ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதுலேயே அந்த டிஸ்பிளே இருக்குது பாருங்கள், அது பக்கத்துலேயே பட்டன் இருக்குது, அதுலேயே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரிமோட்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற டைம் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்பீடு வேணும் அப்படிங்கிறதையும் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்பீடு வந்து பார்த்துட்டிங்கன்னா 99 வரையிலும் இருக்குது. அது எவ்வளோ வேணுமாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையா 20, 30, 40, 50 நீங்கள் எவ்வளோ வேணுமாலும் வச்சுக்கலாம். சப்போஸ் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியலைன்னா கூட அதில் வந்துருக்கு இல்லையா மேனுவல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினோட பார்ட்ஸ் நேம் என்ன, அந்த டிஸ்பிளே பட்டனில் வந்து எந்தெந்த பட்டன் என்னென்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது, என்னத்துக்காக ஒர்க் ஆகுது, அப்புறம் அந்த ரிமோட் வந்து என்னென்ன பட்டன் என்னென்ன இது கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேனுவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மிஷினை வந்து அதாவது அந்த வைப்ரேட்டிங் பிளேட்டை வந்து நம்ம என்னென்ன பொசிஷனில் வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் வித் இமேஜோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுட் இருந்தால் வேணுமா அந்த மேனுவல் வச்சு நீங்கள் வந்து அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உண்மையாலுமே வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து வெயிட்
அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது கை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறையா மிஷினு ஒரு தனியாக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, மிஷினை ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி ஏறி நிற்கலான்னு சொல்லிட்டு ஏறி நின்னா அப்படியே வேறு லெவலில் வைப்ரேட் ஆகுது. சரி ஓகே, ஃபுல் ஸ்பீடு வச்சு பார்க்கலாம். 99 வரலும் ஃபுல் ஸ்பீடாக. சரி ஓகேன்ட்டு வச்சு பார்த்தா பாடி ஃபுல்லாக செம்ம வைப்ரேட்டு. அதாவது ஒரு 20-30லே வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணம் வரையிலும் பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் தெரிஞ்சுது. இங்கே பாருங்கள், என் ஃபேஸ் வரையிலும் அந்த வைப்ரேஷன் தெரியுது பாருங்கள். ஃபுல் ஸ்பீடும் ரொம்ப வைப்ரேஷன். நம்ம நார்மலாக 30-40 வச்சாலே ஓகே தான் நம்மளுக்கு. ஸோ நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்குது. உண்மையாலுமே இது வந்து நான் ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன். உண்மையாலுமே இன்னவரையிலும் எனக்கு சூப்பராக இருக்குது. செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்னு நான் அதை வந்து சொல்லுவேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு ஒரு கொஷின் மார்க் உருவாகிருக்கும், இந்த ப்ராடக்டோட ரேட் என்ன அப்படிங்கிறது. அதாவது இந்த ப்ராடக்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் அமேசானில் தான் நான் வாங்கினேன். நான் பார்க்கும்போது 4800 காட்டுச்சு. அதை ஆர்டர் பண்ணோடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி நான் மொத்தம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திட்டிங்கன்னா 4675 ரூபாய்க்கு பார்த்துட்டிங்கன்னா வாங்கினேன். ஆனால் இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணும்போது நான் ரேட் என்னன்னு கரண்ட்டாக செக் பண்ணும்போது, அதாவது இன்றைக்கி தான் நான் அந்த வீடியோ வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சரி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு ரேட் செக் பண்ணால் 5020 ரூபி, அதாவது 5020 ரூபா வந்து பார்த்துட்டிங்கன்னா காட்டுது. ஸோ மேபி நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் உங்களுக்கும் கிடைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேணுன்னா லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, டிஎம் பண்ணுறேன். ஓகே, ஹேண்ட் ஒர்க் அவுட்டுக்கு டேரெக்டாக நம்ம அந்த வைப்ரேட்டிங் பிளேட்டில் ஹேண்டை வச்சும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இந்த மெத்தடு வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மிஷினுக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஹோலோட ஒரு அமைப்பு இருக்கும். அதில் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து காமிச்சேன் இல்லையா, 2 ஹேண்டிலோட 2 ரோப் வந்துருக்கும் இல்லையா. ஸோ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹூக்கை வந்து இந்த ஹோலில் மாட்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். நம்ம வந்து வைப்ரேட்டிங் பிளேட்டை ஆன் பண்ணி நம்ம ஏறி நின்று ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதே சேம் டைம் அதை வந்து நம்ம கிரிப்புக்காகவும் நார்மலாக பிடிச்சிட்டு நிற்கலாம். அப்படி இல்லையா நம்ம பாடி ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த ஹேண்ட் ஒர்க் அவுட்டும் சேர்த்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இது. ஸோ நம்ம வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான அட்வான்டேஜ் வந்து இதில் இருக்குது. அது என்னென்னா, ப்ளூடூத் மூலமாக ஃபோனை கனெக்ட் பண்ணி சாங் கேட்டுக்கலாம். அப்படி இல்லையா பென்ட்ரைவ் கூட இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம சாங் கேட்டுகிட்டே ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் நல்லா பெட்டராக ஒர்க் அவுட் பண்ணுவோம்னு எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ரிமோட்டை யூஸ் பண்ணி அந்த சாங் வந்து நெக்ஸ்ட்டு சாங் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அதாவது சவுண்டு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ சூப்பரான ப்ராடக்ட்டுன்னு நான் வந்து சொல்லுவேன். இது ஒர்த்தான ப்ராடக்ட்டு. இப்போ கேட்டிங்களா, இந்த அளவுக்கு தான் அந்த மிஷினோட சவுண்டெலாம் இருக்கும். சவுண்டு பெருசாக இருக்காது. ஈஸியாக எந்த இடத்துல வேணுமாலும் அடியில் ஒரு டேபிள் கடியில் வச்சிடலாம், ஒரு பெட்டு கடியில் வச்சிடலாம். சின்னதாக ஒரு இடம் இருந்தாலே போதும் இந்த மிஷினுக்கு. ரொம்ப இடமும் அடைக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மிஷினில் வெயிட் ஃபுல்லாக லாஸ் பண்ண முடியும்னா அது இது தான். ஸோ ரேட்டும் ஓகேவாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஒரு சின்ன மிஷின் நம்மளோட வாழ்க்கையே மாற்றும், நம்ம உடம்பையும் மாற்றோன்னா வாங்குறதுல தப்பு இல்லையே. ஸோ ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.